ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வணக்கம் மாலதி, வணக்கம் நிதிஷ். அதாவது இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சமீபத்தில் ரிலீஸ் ஆன இதயம் முரளி படத்தை பற்றின ரிவ்யூ தான் இது. மூவி ரிவ்யூ. என்னடா என் மூவி ரிவ்யூவா போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அன்றாட சூழல்ல தேவைப்படுது. ஏன்னா நிறைய பேர் பார்க்கலாமா வேணாமான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது பார்க்கலாமா வேணாமான்னு நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறோம், எங்களோட ரிவ்யூவை சொல்கிறோம். அதை இப்போ கேட்டுட்டு நீங்கள் போய் பார்க்கலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க. இந்த மூவியோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு காமனான கதை தான். ஒரு ஃப்ரெண்டு இருக்கு, முரளி இருக்காப்புல. அவருக்கு வந்து ஆதரவு, முரளியோட பையன் ஆதா இருக்காடா. இதெல்லாம் இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ இருக்காரு ஆதரவு. அவர் வந்துட்டு அதர்வாடா. ஹீரோ வந்து அதர்வா. இதயம் முரளி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, இயக்கியிருக்காரு. இதோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா நம்ம இன்பநிதியும் தவன் பிக்சர்ஸையும் வந்து வழங்கியிருக்காங்க. இதோட கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா அப்படியே அள்ளி போட்டிருக்கானுங்க, எங்கெங்கெல்லாம் இருக்கணுமோ அள்ளி போட்டிருக்கானுங்க. அந்த அள்ளி போட்ட கதாபாத்திரங்கள் எல்லாமே படத்தோட ஃபுல்லாகவே வராங்க, இங்கெங்கே அங்கங்கே மிஸ் ஆகலை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மெயினான கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதர்வா, அவங்களுக்கு ஜோடியாக வந்து கைல் லோகரும் இன்னொரு ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம பாப்பாவும் நட்டியும் பெஸ்டான ரோலில் பண்ணியிருக்காங்க, பகத் ஃபாசில், நட்ராஜன். அப்புறம் அது அவங்க கூடவே டிராவல் பண்ணுற மாதிரி ரக்ஷன், நம்ம டிராவிட், சுதாகர் வர ரோல்லாம் அப்படியே பிளாஸ்டாக இருக்குது தேட்டர் ஃபுல்லாகவே. ஒரு 40 to 45 மினிட்ஸ் கிட்ட சுதாகர் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இடத்துல. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப லேக் ஆச்சு. அதை வந்து நாங்கள் பின்னாடி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அந்த இடத்துலையும் சுதாகரை வச்சு ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். கதை மூவாக ஒரு கேரக்டர் ஒரு இடத்துல அப்படியே பிளேஸ் ஆகி ஃபிட் ஆகிட்டே இருந்தாங்க. நிறைய கேஸ்டிங் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நல்ல ரோல்னு பார்த்தீங்கன்னா அது தமன் பண்ணியிருக்காரு. அந்த அவர் வர ரோல் எல்லாமே நல்லா இருக்கு, மியூசிக் டைரக்டரும் அவர் தான். ஸோ இது எல்லாமே போட்டு ஒரு கொலாஜ் பண்ணி ஒரு ஃபீல் குட் மூவியாக கொடுத்துருக்காங்க நம்ம முன்னாடி. ஸோ இதோட ஒன்லைனு இது வந்து எதை பேஸ் பண்ண கதைன்றத தலைவர் சொல்லுவார். இந்த படம் வந்து என்ன ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் படிக்கிறாரு. அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவர் வந்து பார்க்கும்போது நார்மலாக எல்லா பசங்க மாதிரி லவ்லலாம் வந்து விழுவுறாரு. ஆனால் அவருக்கு அதை சொல்றதுக்கு வந்து ஒரு தடையா இருக்கு. அவருக்கு ஒரு தைரியமா சொல்ல முடியல. அது சொன்னா என்ன ஆகும் பயந்துட்டு அப்படியே கொஞ்சம் இதுவாக விட்டுறாரு. அதனால அந்த லவ் வந்து அவருக்கு நடக்காமலே போயிருது. அப்புறம் பார்த்தா காலேஜில் அதே மாதிரி. அப்புறம் லைஃப்ல வந்து அவர் சொன்னாரா இல்லையா, எப்படி எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இது. ரெண்டாவது என்னன்னா, இது மெயினா வந்து அவங்க அப்பா நடிச்ச அந்த இதயம் படத்தோட அதே கான்செப்ட் வந்து அப்படியே எடுத்திருக்காங்க. அந்த படம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக் மூவி. அந்த படமும் அப்படிதான் இருக்கும். அந்த படம் வந்து ரொம்ப அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு பொண்ணை அவன் பார்த்துட்டே இருப்பாரு, ஆனா வந்து சொல்ல மாட்டாரு. அதுல வந்து அவர் ஃப்ரெண்டா சின்னி சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அவருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு கேமியோ மாதிரி பண்ணியிருப்பாரு. பண்ணிட்டு சொல்லுவாரு. சுதாகர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா பரிதாபங்கள் சேனல் சுதாகர் தான் வந்து மெயின் ஹைலைட்டே படத்துல. அவரோட சீன்லாம் பாத்தீங்கன்னா செம்ம காமெடியா இருக்கு. இவர் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க படத்துல. ஆனா நடுவுல கொஞ்சம் மிஸ் ஆகிறாரு. அவரை கொஞ்சம் மிஸ் பண்ணாம படம் ஃபுல்லா வர வச்சிருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அவர் வந்து இருந்தாலும் இன்னும் படத்தை கொஞ்சம் தூக்கி பிடிச்சிருப்பாரு. மற்றபடி மியூசிக்லாம் நல்லா இருக்கு. தமன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தமன் வந்து ரொம்ப நாள் பாய்ஸுக்கு அப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு வேற. அதுவும் அதே மாதிரி நட்டியும் வந்து நடிச்சிருக்காரு. நடிச்சவங்க எல்லாருமே வந்து நல்லா ஒரு ஜாலியா படம் வந்து ஒரு ஃபீல் குட்டா இருக்கு, எந்த ஒரு இதுவும் இல்லாம. அதே மாதிரி ஃபகத் ஃபாசில் வர்றது, அப்புறம் கிளைமேக்ஸ்ல வர போர்ஷன் எல்லாம் வந்து நல்லா மியூசிக்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. சாங்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. ரெட்ரோ சாங்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்களோட கதாபாத்திரங்கள் எந்தெந்த சாங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஆப்டா இருக்குமோ அந்த சாங்ஸ் எல்லாமே ரெஃபரன்ஸ் எல்லாமே கரெக்டா அந்த இடத்துல ஃபிட் ஆயிருக்கு. நீங்க கதையில ஒண்ணு நோட் பண்ணீங்களான்னு தெரியல, ஸ்பேஸ்ல ஆரம்பிப்பாங்க, திருச்சியில வருவாங்க, அடுத்து திருச்சிக்கு அடுத்து சென்னை போவாங்க, சென்னையில இருந்து மதுரைக்கு போவாங்க, திருப்பி சென்னையிலேயே படத்தை முடிப்பாங்க. ஸோ அந்த ஜேர்னி வந்து நல்லா இருக்கும். இடையில நியூயார்க்கையும் காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கலர்ஃபுல்லா இருக்கும் படம், ஃபுல்லா கலர்ஃபுல்லாவே காட்டிட்டு இருப்பாங்க. ஜேர்னியா இருக்கும் படம், டிராவல்லே இருக்கும். நம்மள அமெரிக்காலாம் சூப்பரா காட்டுவாங்க, என்கேஜாவே வச்சிருப்பாங்க. அதாவது படம் ஒரு சில இடத்துல போர் அடிச்சாலுமே அந்த நமக்கு பின்னாடி காட்டுற லொகேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா,
லொக்கேஷன்ஸ் அந்த கலர்ஃபுல் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் கதையும் மூவ் ஆகும். இன்னொன்று நோட் பண்ணீங்களான்னு தெரியல, திருச்சியில ஒரு ஒரு கதாபாத்திரம் திருச்சியில இருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த கதாபாத்திரம் திருச்சியிலே வந்து முடிகிற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. அதே அது மாதிரி வந்து இந்த நல்லா சினிமாக்களை பொறுத்த வரைக்கும் திருச்சிக்குன்னே வந்து ஒரு லக் இருக்கு. திருச்சியை தொட்டு படம் எடுக்கிற எந்த படமும் வந்து பெரிய சக்சஸ் ஆயிரும். அதனால இந்த படமும் வந்து அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஆமா. ஆக்சுவலா இதே பழைய படம், அதாவது இவங்க அப்பா படம் பாத்தீங்கன்னா, முரளி படம் பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணை தான் சின்சியரா பயங்கரமா லவ் பண்ணிட்டு அது என்ன ஆகுதுங்கிற மாதிரி கிளைமேக்ஸ் கொண்டு போவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜ், ஒர்க் ஸ்பேஸ், ஸோ அதுல ஒரு பொண்ணு, இதுல வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு இது பிரேக் ஆயிடுச்சா, சரி அடுத்தது, ஸோ அது ஒரு மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வராங்க. ஒரே இடத்துல இருக்க வேணான்ட்டு. அது மாதிரி மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. பாட்டு எல்லாமே ஒரு 2-3 பாட்டு நல்லா இருக்கு. அனிருத் ஒரு பாட்டுக்கு கொடுத்துருக்காரு, ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. தனுஷ் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த தனுஷ் பாடின பாட்டு வந்து நம்ம 3 படத்துல வர மாதிரி அப்படியே ரெஃபரன்ஸ் எடுத்து அதுல இருக்க மாதிரியே கேட்டுப்பார் போல தமன். அதே மாதிரியே பாடியிருக்காங்க. அதே மாதிரியே மியூசிக் இருக்கு அந்த ஸ்கூல் லைஃப் கிராஷ் ஆகும்போது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா படம் சூப்பர் படம். இந்த படத்துல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது, நம்ம நம்ம லைஃப்ல எடுத்துக்க வேண்டியது, உங்க மனசுல ஒன்று பட்டுருச்சுன்னா அதை உடனே சொல்லுங்க. அதை வந்து நீங்க போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்க வாழ்க்கையை, அதாவது உங்க லைஃபே அது போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே போகும். ஒரு ஸ்டேஜ்ல நீங்க ஒண்ணு மனசுல பட்டுருச்சு, எதுவா இருந்தாலும் சரி, தப்போ ரைட்டோ, ஒருத்தவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இல்ல சொல்லணும்னா தயவுசெய்து சொல்லிடுங்க. கடைசி 40 செகண்ட்குள்ள டைம் கொடுப்பாங்க ஹீரோக்கு, அப்பயும் அவரால் சொல்ல முடியாது. ஸோ இதுதான் இதயம் முரளியோட 30 செகண்ட்ஸோ 40 செகண்ட்ஸ், அப்பயுமே அவரால் சொல்ல முடியாது. அந்த தயக்க குணம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது லைஃப் லாங் உங்க லைஃபோடய டிராவல் பண்ணும். ஒரு தடவை பிரேக் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா லைஃப் ஃபுல்லாக சொல்லுவோம். அது வந்து அந்த கேரக்டருக்கு யார் புரிய வைக்கிறாங்கன்னா அவங்க ஹீரோயின்ஸ் 2 பேர் தான் புரிய வைப்பாங்க. உங்க மனசுல பட்டது நீங்க சொல்லணும் அப்படின்றத ஹீரோயின்ஸ் புரிய வைப்பாங்க. 2 இடத்துல புரிய வைப்பாங்க. 2 இடத்துலயுமே அவருக்கு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். ஸோ உங்களுக்கு மனசுல பட்டுச்ச சொல்லணும்னா சொல்லிடுங்க. ஆமா, இவர் சொன்ன மாதிரி தான் நல்ல மெசேஜ். எல்லாரும் போய் பாருங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ. அமுக டுமுக அமால் டுமா, அமுக டுமுக அமால் டுமா.